எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 54 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு என்னோட சேனல் நேம் என்னை பற்றி யூசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம் பத்மாவதி இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஹெல்த் டிப்ஸ். ஸோ என்னென்னா, உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமா ஒரு ஆள் இந்த வீடியோ பார்த்துட்டு சேஞ்ச் ஆனீங்கன்னா ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் 250 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக அந்த பதிவு, நான் மற்றவங்களுக்காகவும் அந்த பதிவு ரீச் ஆனால் ஐ எம் வெரி கிளாட். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த ஸ்டோரியை கேள்வி, இது உண்மையாக நடந்தது. அதாவது அதர் கண்ட்ரீஸில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இந்தியா பீப்புளை ஒரு விஷயத்தில் அடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனி? சிகரெட் கம்பெனி. ஆர்ஜே ரெனால்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சிகரெட் கம்பெனி, பிலிப் மாரிஸ் சொல்லிட்டு ஒரு சிகரெட் கம்பெனி. இந்த 2 கம்பெனிஸ் சிகரெட்டை தயாரித்து இந்தியாவில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. நாம் இன்னொன்று சொல்கிற தப்பாக நினச்சிக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு 1 lakhs வருமானம் வருதுன்னா, இந்தியாவில் கோடி பேர் வந்து பாதிக்கப்பட்டால் தான் அவங்க வந்து வருமானத்தை கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சிகரெட் அதில் வர அந்த 2 கம்பெனி பெருசாக தயாரிக்கிறாங்க, இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்களும் வாங்கி அப்படியே 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 லங்ஸ் பாதிக்கிற அளவுக்கு குடிச்சிட்ருக்காங்க, இந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? தெரிஞ்சும் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 1 லட்சம் வருமானம் வரணும்னா, நம்ம நாட்டில் கோடி பேர் வந்து அந்த சிகரெட்டால் பாதிக்கப்பட்டு அவங்க அதை வாங்கி அவங்க ஹெல்த்து வந்து ஸ்பாயில் ஆகும். மக்கள் அடிக்ட் ஆகணும் ஒரு விஷயத்தில் அப்படின்ட்டு இந்த சிகரெட்டை தயாரித்து 2 கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க டாப் மோஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க கார் வச்சுருக்காங்க, பங்களா கட்டியிருக்காங்க, ஃபேமிலி நல்லா இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குது, நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. இந்தியாவில் இருக்க மக்கள் அந்த பிராண்டை வாங்கி வாங்கி குடிச்சு இவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி போயிட்டுருக்கு. லங்ஸ் வேறு போயிட்டுருக்கு, நுரையீரல் பாதிக்கப்படும். ஒரு இது கெடுதல் சொல்லி அந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சு கிரிட்டிக்கலாக இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இன்னமும் ரன் ஆகிட்டு இதை தடுக்க பேட் பண்ணி ஒருத்தவங்க. அப்புறம் நாளடைவில் பார்த்தோம்னா நம்ம மக்களெல்லாம் உஷாராயிட்டாங்க. புகைப்பிடித்தல் நமக்கு கெடுதல் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய திரையரங்கத்தையும் ஃபஸ்ட்டு டாபிக் நான் போகணும், மூவி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ டிவி ஷோலையாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் புகை பிடிக்கிறது கெடுதல் சொல்லி போவாங்க. எத்தனை பேர் பார்க்கணும்? நாளடைவில் நம்ம மக்கள்லாம் உஷாராகிட்டாங்க. அந்த 2 சிகரெட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறுத்திட்டு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து அமெரிக்காக்காரங்க ஃபுட்டு வந்து தயாரிக்கிற ஒரு இதில் மக்கள் வந்து உஷாராகிட்டாங்க. சிகரெட் வாங்குறது சில பேர் அது டவுன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து திங்க் பண்ணுறாங்க, நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிகரெட் எப்படி அடிக்ட் பண்ணாங்களோ அந்த மக்கள், அதே மாதிரி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அவங்க அடிக்ட் ஆகணுன்றத ஒரு 4 பொருள் கண்டுபிடிக்கணும். ஒன்றுன்னா சார்ஸ், அந்த நூடுல்ஸில் பீஸாலலாம் ஊற்றி சார்ஸை ஊற்றி தின்ற ஒரு கம்பெனி. 2வது சிப்ஸு. ஸோ தேவையில்லாத ஒரு 4 ஐட்டம், அதாவது பர்கர், பீஸா எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகணும் மக்கள் அப்படின்றதுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு சேஞ்ச் ஆகிடுறாங்க. எவ்வளோ ஒரு அறிவாக நுணுக்கமாக யோசிக்கிறாங்க. உண்மையாக நடந்த ஸ்டோரி. கூகுளில் தட்டினாலே வந்துடும் எல்லா இன்ஃபர்மேஷன் அப்படி போயிடும். ஆனால் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்க முடியாதவங்க அதுக்காக தான் இந்த வீடியோ.
என்னன்னா போய் ரீச் ஆகும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இங்கே நடந்த ஒரு விஷயம் சீரியஸாக என்னன்னா, நமிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி கம்பெனி, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து எப்படி இந்த சிகரெட்டில் நம்ம மக்கள் அடிக்ட் ஆனாங்களோ அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அடிக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பிஸ்கட், க்ரீம் பிஸ்கட், டொமேட்டோ சாஸ், சிப்ஸ், அல்ட்ரா பேஸ்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்கி ஃபுட்டில் அடிக்ட் ஆகிறாங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இந்தியாவில் நிறைய இருக்குது. நம்ம வாங்கி அதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியல. இந்த ஒரு அடிக்ட் ஆகிடும். நாளடைவில் என்ன ஆகுது, அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு, ஹெல்த்துக்கு வந்து ஸ்பாயில் பண்ணும். எப்படி ஒரு டாக்டிக்கலாக மேக்னெட் மக்களை எப்படி இழுக்கிறாங்க. சிகரெட் கம்பெனி வாழ்ந்துட்டுருக்கு. சிகரெட்டு தயார் பண்ணுற எத்தனையோ கோடி மெம்பர்ஸு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதை வாங்கி குடிக்கிற ஃபேமிலி செத்துட்ருக்கு. அவனும் செத்துட்ருக்கான், அவன் ஃபேமிலி செத்துட்ருக்கு. ஒரு பக்கம் வளருது, இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவில் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். இதை வாங்கி ஸ்மோக் பண்ணி நம்மளால் வந்து கெத்து நினச்சிட்ருக்காங்க. எப்படி சிகரெட்டை வாங்கி குடிக்கிறத அப்படியே ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு வாங்கி இவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, கெடுதல்னு சொல்லி காலங்காலமாக புக்கில் வந்து படிச்சிட்ருக்கோம். இந்த ஒழுக்கம், கேரக்டர், இதெல்லாம் நேர்பாதையில் போகும். பேட் எது, குட் எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கேர்ள் பேபிக்கு அவ்வளோ இது சொல்கிறாங்க, அட்வைஸ், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. அதே மாதிரி பாய்ஸ் அவங்களையும் வந்து பார்க்கணும்னா அவங்களையும் வந்து குட் எது, பேட் எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு உங்கள் சில்ட்ரன்ஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, நோட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பெருசாகி அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். அவங்கவுங்க கம்பெனி ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நிறைய வந்து டாக்டிக்கலாக பயன்படுத்தி விற்பனை பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் சிஸ்டம் ஃபுட்டு, ஒரு சிப்ஸ் பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக், ஒரு எரிஞ்சு போன ஸ்னேக் வந்து கிடந்தது. நியூஸில் கூட வந்து காலைமா நியூஸு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. உடம்புக்கு கெடுதல், பார்த்து கவனமாக எப்போ தயாரிக்கிறாங்க, எந்த பீரியடு, எக்ஸ்பீரி டேட்டு, அதெல்லாம் பார்க்கணும். கிடைச்சா போதும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். எப்போ தெரியும், ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் தெரியும். நமக்கு கெடுதல் அதுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, சில பேர் அழிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் குட் எது, பேட் எதுன்னு பார்த்து நேர் வழியில் போயிட்டே இருக்கணும். அவங்கவுங்க பிழைக்கிறதுக்கு கம்பெனி வச்சு நடத்தி அவங்கவுங்க பிழைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காது. உங்களால் ஒரு 10 பேர் வீணாகக்கூடாது. எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நினச்சி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்கள், தப்பாக நினச்சிக்கோங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் தான் வந்து இருப்பாங்க. என்ன காரணம், ஹெல்த் வந்து அவங்களுக்கு நல்லா வச்சுருக்காங்க. அதுவே நம்ம இந்தியாவில் இருக்கவங்க சுகர், பிபி எல்லாம் வருது, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஸ்டொமக் பிரச்சனை, தென் அல்சர் வருது, நிறைய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வருது திடீர்னு. அதுக்கு என்ன காரணம், நாம் யூஸ் பண்ணுற ஆயில்,
சீட்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். 2வது சுகர். இது 2ஆல் தான் நம்ம வந்து ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். மக்களே உஷாராக இருங்க. மற்றவங்க விற்பனை பண்ணி அவங்க உழைச்சிட்ருப்பாங்க. அவங்க கம்பெனி வளரும், அந்த நாடு வளரும், அந்த கண்ட்ரி வளர்ந்துட்டு வாங்கி நாம் யூஸ் பண்ணுறோம். அது கெடுதல் தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள இழந்துட்டுருக்கோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஆள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு செஞ்சாதான் என் வெரி கிளாட் மகிழ்ச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ரிலையன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா FSSAI ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குதா அப்படின்னு பார்த்து ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்தையும் நம்ம ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ உனக்கு கிடைக்குதேன்னு சொல்லிட்டு நாமளும் போயிட்டு ட்ரை பண்ணி நம்ம ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு பற்றி திங்கக்கூடிய விஷயம் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பண்ணக்கூடாது. வலியும் வேதனையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களுக்காக நான் மாத்திரை சாப்பிட முடியுமா, உங்களுக்காக நான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க முடியுமா? அவங்க உங்களுக்கு வலி வந்தால் அவங்கள தான் டேப்லெட் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாமே அவங்கவுங்க தான் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் வீட்டுகளில் இருக்கிற ஒரு நபருக்கு பெயின், அதை நான் வாங்கிக்கிறேன் கடன் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்கவுங்க தாங்க அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், அவங்கவுங்க தான் சாப்பிடணும். அவங்கவுங்க வலிக்கு அவங்கவுங்க தான் காரணம். அவங்கவுங்க தான் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். சுகர் டேப்லெட் இன்றைக்கி போட்டோமா, பிபி டேப்லெட் போட்டோமா செக் பண்ணிக்கணும். கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது பெரிய 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 சொத்து. யானை பலம் அப்படின்னு இந்த உயிர் இருந்தாலே ஒரு வழியில் நம்ம தப்பிச்சு நாம் வேலைக்கு போய் நம்மளோட பாதுகாத்துக்கணும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும். உங்களோட ஹெல்த்து உங்களுடைய ப்ளீஸ் 3 விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. 1, மது அருந்துவது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். ஆல்கஹாலிசம் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தி பாடி. ஸ்மோக்கிங், புகை பிடிக்கிறது அவாய்ட் பண்ணணும் ப்ளீஸ். 3வது போதைப் பொருள். இதெல்லாம் இந்த இதுக்கு 3த்துக்கும் ஆளாயிடாங்க. நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாரி எது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒன்றும் கொஷின் கேட்குறேன், கோச்சிக்கிறேன். சுகர் டேப்லெட் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சுகர் சரியாக போயிடுதா? இன்சுலின் எடுத்துக்கிறீங்க, அது மூலயமா சுகர் உங்களுக்கு சரியாக போயிடுதா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? என்ன பண்ணோம், நாட்கள் தள்ளி போடுறோம். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சின்னு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம ஹெல்த் ரொட்டேட்டட் ஃபுட்டு இருக்கு இல்லையா, அது என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணுன்றத ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்னவோ ஸோ நமக்கு ஏற்றாத போல சாப்பிடணும். சிலோட காய் சொல்லுங்க, அவங்க குழைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சிலோட காய்ஸ் உங்களுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி அதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ கொஞ்சம் செய்யுங்க. ஸ்மைல் ஈஸியாக பெஸ்ட் மெடிசன். சிரிச்சிங்கன்னா தான் நோய் விட்டு போகும். இதுவும் ஒரு ரீசன். சிலர் காய்ஸ் உங்களை சொல்லுங்க. பை பாய், see you later.